உருளைக்கிழங்கு மண்ணுக்கு அடியில்தான் விளையும் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கொடியிலும் உருளைக்கிழங்கு காய்க்கும் தெரியுமா? காவலி என்ற பெயரில் அழைக்கப்படும் கொடி உருளை பற்றியும் அதன் பயன்கள், சாகுபடி பற்றியும் விளக்குகிறார் விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பைச் சேர்ந்த தாய்மன் பிரதீப். அவருடன் நமது செய்தியாளர் பிரீத்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நம் முன்னோர்கள் கடந்த காலத்தில் இயற்கை விவசாயத்தின் மூலமாக மருத்துவ குணங்கள் மிகுந்த காய்கறிகள், கிழங்கு வகைகள் இது அனைத்துமே அவர்கள் உற்பத்தி செய்து அதை உண்டு அவர்கள் ஆரோக்கியத்தோடு இருந்து வந்தார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், கிழங்கு வகைகள் அனைத்துமே ஹைபிரிட் முறையில் மாறியதின் காரணமாக மனிதர்களுக்கு நோய்கள் அதிகமாக வரக்கூடிய நிலை இருக்கின்றன. அதிலிருந்து தப்பிப்பதற்காக இயற்கை விவசாயத்தின் மூலமாக இந்த காய்கறிகள், கிழங்கு வகைகள் இது போன்ற மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு வகைகளை இயற்கை விவசாயத்தின் மூலமாக மீட்டெடுக்கும் முயற்சியில் தாய்மன் பிரதீப் என்பவர் ஈடுபட்டு வருகின்றார். தற்போது நாம் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம் சார். தற்போது நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கிழங்கு ரகம் பார்த்திங்கன்னா நாங்களே பார்த்ததில்லை. இப்போது இது பொதுமக்களுக்கு தெரியுமான்ற ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. இதனுடைய பயன்கள் என்ன, இது எப்படி விளையுதுங்க, இதை பற்றி கொஞ்சம் முழு விவரத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தோம்னா காவலி கிழங்கு. இந்த காவலி கிழங்கை நிறைய பேரில் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய கொடி உருளை தான் இது. இந்த கொடி உருளையோட தமிழ் பேர் தான் காவலி கிழங்கு. இந்த கிழங்கு சாதாரணமாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் பரவலாக இருந்திருக்குது. அதாவது எங்கெல்லாம் மரங்கள், பழைய மரங்கள் இருந்திருக்குதோ அந்த மாதிரியான இடத்துல, கல்லாங்குத்தி ஏரியாவில், ஓடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்களில், சின்ன சின்ன காவா ஓரங்களில் எங்கெல்லாம் நீர்ப்பகுதி இருக்குதோ அந்த இடங்கள்லாம் இந்த கிழங்கு அதிகமாக இருந்திருக்குது. மனிதனோட இடையூறுகள் இல்லாத இடத்துல நிறைய இருந்திருக்குது. இதில் சின்னதாக இருக்கிறது, புள்ளியாக இருக்கிறது, புள்ளி வருது, வெள்ளை புள்ளி, கருப்பு புள்ளி, அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது இந்த கொடி உருளைக்கிழங்குல. இதை காவலி கிழங்குன்னு நம்ம பேசிக்குவோம். கொடி உருளைன்றது இன்றைக்கி வழக்கத்தில் இருக்கக்கூடிய பேர். இந்த மாதிரியான உருளைக்கிழங்கு வாயு இல்லாதது. இங்கே முக்கியமான விஷயமே, நம்ம சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்குல நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் இது சாப்பிடக்கூடாது, இது உங்களுக்கு கிடையாது, பத்திய உணவு வகையில் சாப்பிட்றவங்கள அது சேராமல் இருக்குது. அந்த மாதிரியான பூமிக்கு அடியில் விளையக்கூடிய உருளைக்கிழங்குகளை பயன்படுத்தாமல் இந்த மாதிரியான காவலி கிழங்குகளை பயன்படுத்தலாம். அதை விட அதிகமான சுவை, அதிகமான வைப்பு திறன் கொண்டது தான் இந்த மாதிரியான காவலி கிழங்குகள். ஆனால் இதில் என்னென்னா, பட்டத்தில் மட்டும்தான் விதைக்க முடியும். வருஷத்தில் ஒரு முறை நம்ம விதைச்சோம்னா நம்ம 6 மாதம் அந்த கிழங்குகளை பயன்படுத்த முடியும், உணவுக்காக பயன்படுத்த முடியும். மறுபடியும் இந்த மாதிரி முளைச்சி வந்ததுக்கப்புறம் இதை நடவு செஞ்சிடணும். இதை நடவு செய்கிற பட்டம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் இது எப்போ கிழங்கு முளைச்சி வருதோ அப்போ நீங்கள் பூமிக்குள்ளே விதைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடி குழி எடுத்து அந்த குப்பைகளை அதுக்குள்ளே, அதாவது இயற்கை தொழு உரங்களாக இருக்கக்கூடிய உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் விதைச்சி அதை போட்டு இந்த கிழங்குல விதைச்சிடணும். இதை விதைச்சி ஒரு 4 மாதத்துலேருந்து பூ வைக்கும். பூ வச்சதுக்கப்புறம் கொடியோட ஒவ்வொரு தண்டு, ஒவ்வொரு இலையோட முதிர்ச்சி அடைஞ்ச எல்லா பகுதியிலையுமே ஒரு கிழங்குன்ற மாதிரி ஒரு கிழங்கு சுமார் 100 கிலோ அளவுக்கு கிழங்கு கொடுக்கக்கூடிய திறன் கொண்டது. நீங்கள் சாதாரணமான ஒரு உருளைக்கிழங்கு வச்சிங்கன்னா ஒரு 100 கிராம் வச்சிங்கனாக்கா ஒரு கிலோ வரும், இல்லை 1.5 கிலோ வரும். அதுவே பெரிய அதிகபட்சமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான கிழங்குகள் வளர்ச்சியிலையும் சரி, உங்களுக்கு ஈல்டு கொடுக்குறதுலையும் சரி, சத்துலேயும் சரி, எந்த விதத்துலேயும் சாதாரணமாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குக்கு 10 மடங்காக இது இருக்குது. இருந்தாலுமே இதை மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் சேரலை. அப்போ இந்த மாதிரியான கிழங்குகள் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லை, ஒரு 100 வகையான கிழங்குகளை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம், தேடி பிடிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி எல்லா கிழங்குகளுமே நம்ம மனுஷனோட ஆரம்ப காலகட்டத்தில் விவசாயம் செய்யறதுக்கு முன்னாடி விளைவிக்காமல் சாப்பிட்ட பொருளில் ஒன்று இந்த மாதிரியான கிழங்குகள். இந்த கிழங்குகளை இன்றைக்கி விட்டுட்டு நமக்கு தெரிஞ்சது என்னமோ இன்றைக்கி பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு 3-4 கிழங்கை மட்டுமே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம 100 வகையான கிழங்குகளையும் அதனுடைய கிழங்கு மட்டும் இல்லாமல் தண்டு பகுதி, இலை பகுதின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நம்ம உணவாக எடுத்துகிட்டு இருந்திருக்கிறோம். அந்த மாதிரியான பன்மையை இன்றைக்கி இல்லாமல் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. இந்த மாதிரியான உருளைக்கிழங்கை விளைய வைக்கிறதுக்கு சாதாரண டெம்பரேச்சர் இருந்தால் போதும். சாதாரண சமவெளியில் விளையக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு தான் இது. இன்னொன்று, இதில் நோயே கிடையாது. இந்த காவலி கிழங்குல நோய் அடிக்கிறதுல பூச்சி தாக்குதல் கிடையாது. ரொம்ப சுலபமாக விளையக்கூடியது. இதை ஒரு முறை நீங்கள் நடவு செஞ்சிட்டிங்கன்னா பந்தல் போட்டு இந்த அடியில் இருக்கிற கிழங்கை எடுக்கவே தேவையில்லை. அது மறுபடியும் அதுலேருந்து சீசன் வரும்போது அது தானாக முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். மண்ணுக்குள்ளே யாரும் எதுவும் சாப்பிடவும் போகிறதில்ல. மேலே இருக்கிற கிழங்குகளை மட்டும் பறித்து நீங்கள் விற்பனைக்கோ இல்லை உங்களுக்கு தேவையோ எதுக்கோ ஒன்றுத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே கொண்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பூமியில் இருக்கிற கிழங்கு நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அப்போ இது 5 வருஷம் 10 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் இது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிக்கிட்டே இருக்கும். பூமிக்கு அடியில் இருக்கிற கிழங்கு, மேலே இருக்கிற கிழங்குல நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். தொடர்ச்சியாக உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய
ஒரு வியாபார ரீதியான கிழங்கு வகையில் இந்த கொடி உருளையும் ஒன்று. இன்றைக்கி எப்படி கருணக்கிழங்கும் சேப்பங்கிழங்கும் மார்க்கெட்டில் இருக்குதோ அதே போல் கூடிய சீக்கிரத்தில் இந்த கிழங்குலையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். அதுக்கான வேலையை தான் இந்த மாதிரியான மரபு காய்கறிகளை விட்டு போனதை மறுபடியும் மார்க்கெட்டில் கொண்டு வந்து மக்கள் புழக்கத்தில் கொண்டு வந்து நிற்க வைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். இதை தான் நம்ம தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துட்டுருக்குறோம் இந்த 5 வருஷமாக. அதில் முக்கியமான கிழங்காக நம்ம இந்த கிழங்கை பார்க்கலாம், கொடி உருளைக்கிழங்கு. நன்றி சார். அதாவது மனிதர்கள் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கைவிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த காவல்லி கிழங்கை விவசாயிகளும் பயிரிட்டு இதை சந்தைக்கு கொண்டு வந்து வியாபாரம் செய்ய வேண்டும். இதை பொதுமக்கள் அனைவரும் வாங்கி இதை உண்டு இதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ சத்துக்களை அவர்களும் பெற்றிட வேண்டும் என்பதே தாய்மண் பிரதீப்பினுடைய முக்கிய கோரிக்கை. சத்தியம் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.